சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ககன் பூமியோட கல்யாணத்துக்காக ஒரு சில சடங்கெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதில் மஞ்சள் விழாவை முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ககனோட வீட்டில் பூமியோட வீட்டில் 2 பேர் வீட்லேயும் நடக்க இதுக்காக மீரா கிட்ட வந்து அபூர்வா இந்துவை கூப்பிட சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்து நான் அங்கே வர மாட்டேன், ககன் அண்ணாவோட வீட்டுக்கு தான் போக போகிறேன்னு சொன்னதுமே அபூர்வா டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே ரொம்ப கோவத்தோட நேராக இந்துவோட வீட்டுக்கு போகிறாங்க. இந்துவும் ரெடி ஆகிட்டு ககனோட வீட்டுக்கு போகிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்போ அபூர்வா அங்கே போயிட்டு இந்துவை அடித்து இந்துவை பயங்கரமாக கோவமாக திட்டி அங்கேருந்து வலுக்கட்டாயமாக வந்துட்டு இந்துவை அவங்களோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் சாரதா ரொம்ப சோகமாக இருப்பாங்க. சாரதா வீட்லேயே வந்துட்டு இதையெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ககன் காலையில் எந்திரிச்சதுமே வந்துட்டு பூமிக்கு தான் கால் பண்ணுறாங்க. பூமிக்கு வந்து வீடியோ கால் பண்ணி பேசுகிறாங்க. பூமி டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு அப்போ ககன் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அப்போ தான் பூமி வந்துட்டு உங்கள் கூட இனிமேல் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, கல்யாணம் ஆகிற வரைக்கும் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே ககன் வந்துட்டு அதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. என்ன பண்ண போகிறாரோ தெரியல அப்படின்னு பூமி யோசிச்சுக்கிட்டு இருக்க 2 வீட்லேயும் வந்து இந்த சடங்கு ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் சரத்சந்திராவோட வீட்டில் எல்லாமே ரெடி ஆகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டாக ககன் அங்கே போகிறாரு. ககனை பார்த்ததுமே வந்துட்டு சரத்சந்திரா வந்து எதுக்காக வராங்க அப்படின்னு வந்து பூமி கிட்ட கேட்குறாங்க. எனக்கும் எதுவும் தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ககன் நேராக வந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வெளியில் போகக்கூடாதுன்னு சொன்னீங்களாமே, அதான் நீங்கள் எதுக்காக அப்படி சொல்லியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் வீட்டுக்கே வந்துட்டேன், வீட்டுக்கே வந்து பூமியை மீட் பண்ணலான்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ககன் இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்து சரத்சந்திரா ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. ஆனால் அவரால் எதுவும் பண்ண முடியாது, எதையும் வெளியில் காமிச்சிக்கவும் முடியாது. நான் கொஞ்சம் பூமி கிட்ட வந்து தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி பூமி மேலே தோல் மேலே கையை போட்டு வந்து பூமியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்க அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ககனும் பூமியும் வந்து வீட்டுக்குள்ளே போகும்போது பின்னாடியே வந்துட்டு சரத்சந்திரா, அபூர்வா, அதுக்கப்புறம் அவங்களோட சித்தி செர்ரி அப்படின்னு எல்லாருமே பின்னாடி போகிறாங்க. உடனே ககன் வந்துட்டு ஆமாம் நாங்கள் 2 பேரும் ப்ரைவசிக்காக உள்ளே வரோம், நீங்கள் எதுக்காக இங்கே பின்னாடியே வரீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க நீங்கள் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் தானே ஆக போகுது, ஒருவேளை இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது திட்டம் போட்டிருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்ல உடனே சரத்சந்திரா அப்படிலாம் எதுவும் கிடையாது, திட்டம் போடுற மாதிரி இருந்தால் நாங்கள் உனக்கு வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவேண்ணா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சரி எங்களுக்கு கல்யாணம் ஆனால் ஃபர்ஸ்ட் நைட்டை எந்த ரூமில் வைப்பீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எதுக்கு இப்போ அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மேலே இருக்கிற அந்த ரூமில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அந்த அட்மாஸ்பியருக்கு நாங்கள் ஒத்து போக வேண்டாமா, அதனால் இப்போ நாங்கள் அந்த ரூமுக்கு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. ககன பூமி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு சரத்சந்திரா ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்க அபூர்வா வாயில் கை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. நேராக ககன பூமி அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. கொஞ்சம் ரொமான்டிக்காக ககன் இருக்கலான்னு பார்க்கும்போது பூமி ரொம்பவே அப்செட் ஆகிடுவாங்க. நீங்கள் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால அப்பா ரொம்ப வந்துட்டு டென்ஷனாக இருக்கார், கோபமாக இருக்கார், அதுவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதே மாதிரி இந்த டான்ஸ் அகாடமி எப்படியாவது நான் ஆரம்பித்தே ஆகணும், அதுக்கு அப்பா ஒத்துப்பாரா என்னன்னு தெரியல அப்படின்னு அதை நினச்சி நான் ரொம்ப கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு ககன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு உங்கள் அப்பா அதை ஆரம்பிக்கலைன்னா கூட நான் உன் கூட சேர்ந்து அதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூமி வந்துட்டு அதெல்லாம் இல்லை, எனக்கு அவர் வந்து கலைக்காக ஏதாவது செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் அவர் மூலயமா தான் இந்த டான்ஸ் அகாடமியை வந்து ஓப்பன் பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்ல அதுக்கு ககன் வந்துட்டு அவ்வளோதானே, நான் எப்படியாவது உன்னோட அப்பாவை இதுக்கு நான் சம்மதிக்க வைக்கிறேன், நம்மளோட காதல் மேலே சத்தியமாக இந்த விஷயத்தை நான் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லி ககன் வந்து பூமிக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அபூர்வாக்கு ககன் இப்படி வர்றது வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். இதனால சாரதாக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க, நீ தான் வந்து இந்த டைவர்ஸ் விஷயத்தை பார்த்துக்கணும், நீ கிருஷ்ணபிரசாத்தை டைவர்ஸ் பண்ணுற வரைக்கும் ககன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் வந்து டைவர்ஸ் ஆனாதான் நடக்கும், அது வரைக்கும் உன்னோட பையன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அவன் வந்து இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சாரதாக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே சாரதா வந்து மனசு தாங்க முடியாமல் பயங்கரமாக வந்து அழுதுட்டு இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.